ஏசாயா 60:1-2. ஹல்லேலூயா. மூணே விஷயம்தான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன்மேல் கர்த்தரே உதிப்பார். யெகோவா தேவன் உதிப்பார். ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க மேலே உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல். இதான் இந்த மாசம். ஹல்லேலூயா. ஏன்னா 9 புதிய துவக்கத்துக்குள்ள வந்த நமக்கு 9க்குள்ள வந்தா பிசாசு இருக்கு, பிசாசின் காரியங்கள் இருக்கு. 1 சபையில, 2 அமாவாசை. ஹல்லேலூயா. 1 நம்மளுது, இன்னொன்னு ஆனாலும் அதுவும் நம்ம நாள் தான். அதையும் மெதித்து ஜெயித்து கர்த்தர் மேலே உதிக்கிறபடியால். குறிப்பா அமாவாசையில சூரியன் வராது, நிலவு சந்திரன் வராது. ஹல்லேலூயா. ஏன் வராதுன்னா அவர் உதிக்க போறாரு. நீதியின் சூரியன் அவர் உதிக்க போறபடியால் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில குறையவே குறையாது. ஹல்லேலூயா. 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 இந்த 8 மாசம் அப்படியே தயக்கத்தோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு நான் செபித்துட்டே இருக்கேன் பாஸ்டர். ஆனாலும் கேட்கப்படலை. நான் அப்படியே இதை சொல்லி இதை என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனாலும் எனக்கு முடியல. இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன். ஆனாலும் எனக்கு தீரல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த பள்ளத்திலிருந்து எழும்பு. ஹல்லேலூயா. வடை தட்டினவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வடை தட்டாதவங்களை கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அதை விட ஓட்ட வடையா, சாதா வடையா, மெது வடையான்னு சொல்லிட்டு தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. 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 ஸோ கர்த்தர் அப்படியே நம்மளை இந்த 8 மாதம் நடத்தி வந்துட்டார். அப்படியே நீங்கள் 8 மாதமாக தவழ்ந்தே வரீங்க. இந்த பள்ளத்திலேருந்து அந்த பள்ளம், அந்த பள்ளத்திலேருந்து அந்த பள்ளம். ஏன்னா எழும்பும் போதெல்லாம் கண்ணி. என்ன கண்ணி யார் வைக்கிறா? சாதாரண நாள்லயே பிசாசு வைக்கிறானா? 9 என்பது அவனுடைய டைம். எவ்வளோ கண்ணி இருக்கும். வைக்கிற இடம்லாம் வெடிதான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே வெடி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெடி. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நாட்டு வெடி, ஒருத்தருக்கு ஊசி வெடி, ஒருத்தருக்கு சங்கு சக்கரம். ஹல்லேலூயா. சங்கு சக்கரம் சுத்த விடுவான். சங்கு டங்கு டங்குன்னு சுத்திக்கிட்டே இருப்பீங்க, காரியம் வாய்க்கவே வாய்க்காது. நீங்கள் காலையில் எழும்பி பைபிளை பிரிப்பீங்க, உங்களுக்கும் மனைவிக்கு ஏகப்பட்ட சண்டை, டாப்பு டாப்பு டாப்புன்னு. அது பேர் தான் நாட்டு வெடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து வேலைக்கு போவீங்க, அங்கே போனால் சம்மந்தமே இல்லாத செக்யூரிட்டி உங்களை பார்த்து, ஏய் வண்டி எங்க இங்கே விடுறோம், தேவையில்லாத டென்ஷன். அது பேர் தான் ஊசி வெடி. எங்கேயாவது அப்படியே பொண்ணுங்க பசங்க எங்கேயாவது அட்ராக்ஷனாக தெரிவாங்க, அது பேர் தான் லட்சுமி வெடி. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட வெடி டப்பு டப்புன்னு வெடிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் மௌனமாக சிரிக்கிறாங்க. பாஸ்டர் நிறைய லட்சுமி வெடி போன மாதத்துலேருந்து. ஹல்லேலூயா. நிறைய வெடி உங்கள் வாழ்க்கையில் வெடிக்கும். பிசாசை அடியாக உங்களை அடிப்பான். ஹல்லேலூயா. வெடிக்கும் போதெல்லாம் பள்ளம் பெருசாயின்னு அந்த போர் போடும்போது பார்த்துட்டா அப்படியே நோண்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அவன் நோண்டிக்கிட்டே போயிட்டே இருப்பான். 1வது மாதம் 2வது மாதம் அப்படியே 8 மாதம் நோண்டி உங்களுக்கு பெரிய பள்ளத்தில் போட்டான். இதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, உன் பள்ளத்திலிருந்து எழும்பு, உன் கடன் பாரத்திலிருந்து எழும்பு, உன் பிரச்சனையிலிருந்து எழும்பு. இனி நீ அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழும்பு. உன்னை எழுந்து நின்று போறீங்க, எழும்பு. உன் பிரச்சனை போராட்டத்திலிருந்து, இது வரைக்கும் நீ சிக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை உன்னை சிக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒளி வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி உங்க வாழ்க்கையில வந்தபடியினால் எழும்பு. உன் கிரெடிட் எல்லாம் மாறும், உன் கடன் எல்லாம் மாறும், உன் பிரச்சனை எல்லாம் மாறும், உன் போராட்டம் எல்லாம் மாறும். நீ எதெல்லாம் வேதனை நினைக்கிற அதெல்லாம் மாறும். குறைவா எண்ணுகிற வியாதி மாறும், உன் சுகர் மாறும், உன் பிபி மாறும். எதெல்லாம் உனக்குள்ள பிரச்சனை நினைக்கிறியோ அதெல்லாம் மாறும். இயேசுவின் ரத்தத்தினாலே தான் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயோ 9th month 10th month என்னவா இருக்கும்னு யோசிக்காத கிரேசி, கர்த்தர் கிருபையாயே. ஹல்லேலூயா. சுகப்பிரசவம் விசுவாசிச்சா. ஹல்லேலூயா. இந்த மாதம் நிறைய இருக்கு. பேபி ஷவர் இருக்கு,
பிறந்த நாள் இருக்கு, நிறைய முதல் பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு, வீடு புது வீடு புகுமனை இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதம். கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பள்ளத்திலிருந்து எழும்பு. இட்ஸ் a order, it's a command, it's a orderனா அவ்வளவுதான் நீ செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி எழுந்துப்பா அப்படி சொல்ல, ஏய் get up. ஹல்லேலூயா. என்னது? get up. அவ்வளவுதான். இனி அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. சிஸ்டர், சகோதரி, பிரியமானவர்களே, அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்க எழும்ப வேண்டிய காலம் வந்தது. ஹல்லேலூயா. வெளிச்சம் வராதா? இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த உலகம், அப்படியே இருள் சூழ்ந்து காணப்படுகிற உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் பிரேக் ஆகி, உறவுகள் பிரேக் ஆகி, என்னுடைய வாழ்க்கை அடுத்த வாரம் என்ன, அடுத்த நாள் என்ன, இந்த மாசம் என் வாழ்க்கை இருக்குமா இல்லையானே தெரியலையே, நான் எவ்வளவோ யோசிச்சேன், என் மனைவி எனக்கு அடங்க மாட்டாங்க, எவ்வளவோ யோசிச்சேன், என் புருஷன் எனக்கு பணிய மாட்டாரு, நான் எப்படியோ பேசி பார்த்துட்டேன், ஆனாலும் அவர் உலகத்தோடு சிக்கி கொண்டு தான் இருக்கிறாரு, அவர் உலகத்தோடு சிக்கி கொண்டு தான் இருக்கிறான். என்னுடைய அபிஷேகத்தில் அவரை கொண்டு வரவே முடியல, என் அபிஷேகத்தில் அவளை கொண்டு வரவே முடியலன்னு யோசனா. கர்த்தர் சொல்றாரு, ஒளி வந்தது, எழும்பு 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 எழும்பு. அரைஸ் அரைஸ். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், அரைஸ் அண்ட் ஷைன். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. எப்படி பிரகாசிப்பது? நம்ம வெளிச்சமா? இல்ல, தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் பொழுதுதான் பிரகாசம். ஹல்லேலூயா. 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 எங்க இருந்து எழும்பணும்? எதுல இருந்து எழும்பணும்? எப்படி எழும்பணும்? எழும்பணும். ஹல்லேலூயா. எல்லாத்திலிருந்துமே எழும்பணும். ஹல்லேலூயா. வாசிங்க மார்க் 5:41. தலித்தாகுமி. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது சில டைம் நீங்க சொல்ல தலித்தாகுமி. அது எபிரேய வார்த்தை, அரமை வார்த்தை. தலித்தாகும் கும், தலித்தாகும். அது இங்க தமிழ் அழகா போட்டிருக்கான், தலித்தாகுமி. ஜெபிக்கும் போது ஆண்டவரே தலித்தாகுமி அப்படின்னா மரித்தது உயிர் பெற்று எழுந்துரும். இன்னைக்கு டாபிக்கே எழுந்திரணும். எங்கிருந்து? உன் சாபத்திலிருந்து எழுந்திரணும், உன் பிரச்சனையிலிருந்து எழுந்திரணும். இது வரைக்கும் உன் காலை சுத்தி 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 எதெல்லாம் கட்டி இருக்கோ அதெல்லாம் அவுழ்த்துட்டு அறுத்துட்டு எழுந்திரணும். ஹல்லேலூயா. தலித்தாகுமி. வாசிங்க 22 இருந்து வாசிங்க. அப்பொழுது சப ஆலய தலைவராகிய ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து, ஜைரஸ், அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவ ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவர் மேல் உன்னுடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவன் அவன் ஹல்லேலூயா. ஏகப்பட்ட கிரவுடு. 20 வாசிங்க. அந்தபடி அவன் போய் 21. இயேசு படகுல ஏறி. டெக்னாலஜியை கர்த்தர் யூஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தான் கடவுளாச்சே, அவர் தான் தெய்வமாச்சே, தண்ணி மேலே சர் அங்க போ அப்படின்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் இப்படி தான் படிக்கணும். டக 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 டகன்னா யோசிக்கணும். அந்த காலத்தில் இருந்த நவீன காரியம் படகு. மரத்தை அறுத்து செய்து அதை படகு போல செய்து அதை பயணத்துக்காக யூஸ் பண்ணாங்க. அதை கர்த்தர் யூஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஸோ அவருக்கு டெக்னாலஜி பிடிக்கும். ஹல்லேலூயா. அதனால டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்றாரு? சுவிசேஷம் சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா. அவர் அந்த டெக்னாலஜி என்கிற படகுல ஏறி வராரு. இக்கரைக்கு வந்து என்னாச்சு? அதுக்கு முன்னாடி வார்த்தை
ஹல்லேலூயா. கடலோரத்தில் இருந்த ஜனங்கள் அனைவரும் இயேசு கிட்ட வந்துட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டம். இவர் அற்புதம் செய்றாரு, இவர் நன்மை செய்றாரு, இவரை பாருங்க, இவரை தொட்டா சுகம், கண்ணை திறக்கிறாரு, இவர் குஷ்டரோகத்தெல்லாம் மாற்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவர் படகு ஏறி இக்கரைக்கு வந்த பின்னு அப்படியே சூழ்ந்து நிக்குது. அப்போ ஜப ஆலய வீட்டில் தலைவனா இருக்கிற ஒருவன், அவன் பேர் என்னது? யவீரு. ஹல்லேலூயா. அவன் உள்ள வரான். அங்க வந்து அப்படியே கூட்டமா இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண வியாதி, மரண அவஸ்தைப்படுகிறாள், மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாள். நீங்க ஒருவேளை வந்தீங்கன்னா பிழைப்பாலே அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? மிகவும் வேண்டி. ஹல்லேலூயா. அப்படியே அங்க போய், அங்க ஒரே கூட்டமா இருக்கு, இயேசு அங்க நிக்கிறாரு. அவன் போய் அப்படியே முட்டி போட்டு, ஆண்டவரே, என் மகள் வேதனைப்படுகிறாள், நீங்க ஒரே வாட்டி வந்தீங்கன்னா ஆரோக்கியம் அடைவாள், நீங்க வருவீங்களா அப்படின்னு வேண்டி கேட்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் ஓடியறான். நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டு அங்க சுகம் பெறான். அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அவன் வேண்டிக் கொண்டிருக்கும் போது நடுவில் கேப்ல ஒருத்தி என்ன பண்றா? ஒரு வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை போட்டப்பட்டது. யாரை என்ன தொட்டிருக்கீங்க? ஆண்டவரே, இவ்வளோ பேர் தொட்டாங்களே, அவங்கள எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இல்ல, என் வல்லமை புறப்பட்டது, விசுவாசத்தோடு வருதி தொட்டா, அதனால அவங்க அப்படி கேட்டு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், ஐயரே, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகள் மரித்து விட்டாள். ஹல்லேலூயா. உன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிற மகள் மரித்து விட்டாள், அவரை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் கூட்டின் வருது வேஸ்ட். ஹல்லேலூயா. மரித்த மகளுக்கு என்ன செய்ய போகிறாய்? அவரை தொந்தரவு செய்யாதீங்கன்னு ஒருத்தன் ஓடி வந்து எவீரு கிட்ட சொல்றான். எவீரு அப்படியே பார்க்கிறான். விசுவாசத்தோடு ஓடி வந்தேனே, கவலையோடு ஓடி வந்தேனே, எப்படி ஆகிலும் இந்த இயேசு எனக்கு சுகம் தர மாட்டாரா, என் மகளை குணப்படுத்த மாட்டாரா என்று விசுவாசத்தோடு நான் ஓடி வந்தேனே. அவன் சொல்றான், தொந்தரவு பண்ணாதீங்க, டோன்ட் டிஸ்டர்ப். ஹல்லேலூயா. அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. உலகம் அப்படிதான் சொல்லும். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட நீங்க வரும் பொழுது என்ன, இயேசு கிட்ட போறீங்க, கடனை அவர் காசு கொடுத்துருவாரா? உனக்கு மாசம் எண்ணி கட்டுக்கட்டா தருவாரா? நீ அவர் கை வச்சவனே சுகனே உனக்கு சுகம் கிடைச்சிருமா? மாத்திரை போட்டாதானே கிடைக்கும். அப்படி அப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இயேசு கிட்ட உங்களை விளக்கும்படியாய். ஹல்லேலூயா. அவனுடைய கஷ்டத்தோடு வந்து அப்படியே முட்டி போட்டு கேட்கிறான், வேண்டிக் கொள்றான், ஆண்டவரே, ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் மக குணம் அடைஞ்சிருவா, என் மக சுகம் அடைஞ்சிருவா, நீங்க வந்தாலே சுகம் கிடைக்குமேன்னு கேட்கிறான். ஆனா அந்த இடத்துல இயேசு அங்க தேவையில்லாத பேசல, அங்க ஒண்ணு பேசுறதுனால பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தாமத நேரத்துல அவனுக்கு நிறைய யோசனைகள் வந்திருக்கலாம், ஏகப்பட்ட தாட்ஸ் வந்திருக்கலாம். நான் வந்த உடனே வந்திருந்தீங்கன்னா என் பொண்ணு புடைச்சிருப்பா, நான் வந்த உடனே செஞ்சிருந்தீங்கன்னா அவள் குணமடைஞ்சிருப்பா, நான் வந்த உடனே கூப்பிட்டு நீங்க வரல, தேவையே இல்லாம இந்த 12 வருஷம் பெருமாடு உள்ள ஸ்திரிய பேசி 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 என் மகன் அங்க மரிச்சிட்டாலே நம்ம யோசிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி யோசிக்கல. அங்க வந்து சொல்றான், வாசிங்க 19. ஆ 18 33 வாசிங்க. அடுத்த வசனம். ஏன் அவரை வருத்தப்படுத்துறீங்க? அவர் தான் வாசிங்க தொடர்ந்து. இயேசு கேட்டுக்கிட்டே இருக்காரு, இவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இவங்க என்ன பேசுறாங்கன்றத இயேசு கேட்கிறாரு. மகளே 35, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் ஒருத்தர்ல நிறைய பேர் வந்து, அபிரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாத, கஷ்டப்படுத்தாத, மரித்து போனால், யாரு? உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்?
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, உன் வியாபாரம் படுத்துருச்சு, உன் மகன் வாழ்க்கை படுத்துருச்சு, உங்க மகள் வாழ்க்கை படுத்துருச்சு, உங்களுடைய காரியமெல்லாம் துவண்டு போய்விட்டது, இனி நீ எழும்ப மாட்டாய், வருத்தப்படாதே, வருத்தப்படுத்தாதே, இயேசுவை முடிந்தது உன் காரியம் என்று உலகம் உங்களை பார்த்து சொல்லும். கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, தலித்தாகுமி, மரித்தவள் உயிரோடு எழுந்திருப்பாள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தலித்தாக்குமி அப்படின்னா எழுந்திரு. ஹல்லேலூயா. அதிகாரத்தோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நான் சொல்லுகிறேன், எழுந்திரு. அதுவும் படுக்கை அல்ல, நான் வருவதற்குள் மரிப்பது உன்னுடைய படுக்கை அல்ல, சிறிது நேரம் தூக்கம் மாத்திரம் தான் கர்த்தர் பார்வையில. ஹல்லேலூயா. நீங்க இப்போ கொஞ்சம் தோல்வி அடைந்தது உங்க தோல்வி அல்ல, மரித்து போயிருப்பது மரித்ததுக்கான காரணம் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க படுத்தையோ அங்கிருந்து எழுந்திரு, தலித்தாகுமி. அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். அதுதான் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த வீட்டிற்கு ஒளியாக இயேசு வந்தவுடனே, ஹல்லேலூயா, வந்தவுடனே அவள் எழுந்தாள். அவர் சொன்னால் அவள் எழுந்தாள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தலித்தாகுமி, நீங்க எழுந்திரணும். ஹல்லேலூயா. இட்ஸ் an ஆர்டர். நீங்க எழுந்துக்கலாமா வேணாவா, கால் நடக்க முடியுமா முடியாதா, இனி எனக்கு இருக்குமா இருக்காதான்லாம் யோசிக்க தேவையில்ல. இட்ஸ் a ஆர்டர், கட்டளை. எழுந்திரு. கர்த்தர் உங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஒளியாகிய இயேசு வந்ததாலே உங்களுக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலித்தாகுமி. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எங்கிருந்து எழும்பணும்? மரித்த நிலைமையிலிருந்து எழும்பணும். எப்போ எழும்புவீங்க? ஒளி வந்த உடனே. ஹல்லேலூயா. எது வந்த உடனே? ஒளி யாரு? ஒளி யாரு? பாஸ்டர், ஒளி அது யாருன்னா அப்படிலாம் கிடையாது. நானே ஒளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தான் ஒளி. இஸ் தி லைட். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் அங்க வந்த உடனே அவ எழுந்தா, இன்னைக்கு இங்க வந்த உடனே நம்ம எழுந்துருவோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்லா கையை தட்டி சொல்லுங்க, மரித்து போயிருக்கிற, சடலமா இருக்கிற, எழும்பவே எழும்பாதுன்னு நினைக்கிற உன் வியாபாரம், உன் குடும்பம், உன் உறவு, உன்னுடைய காரியம், உன் வருமானம், உன் ஐஸ்வர்யம், உன் சொத்து கித்து எல்லாத்தையும் கர்த்தர் தட்டி எழுப்புறாரு. ஹல்லேலூயா. முதல்ல மரித்ததிலிருந்து எழுந்திருக்கணும். ரெண்டாவது வாசிங்க, உன்னத பாட்டு 2:10. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே நீ ரூபவரி, நீ உட்காந்து வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது மரித்த காரியத்திலிருந்து எழும்பணும். ரெண்டாவது மங்கிய நிலைமையிலிருந்து எழும்பணும். மங்கி போய் காணப்பட நம்ம வாழ்க்கை, டிம்மா காணப்பட நம்ம வாழ்க்கை நல்லா பிரைட்டா மாறணும். ஹல்லேலூயா. சில பேர் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே டல்லாக இருக்கும். பெயிண்ட் எல்லாம் தேஞ்சு போய் பெயிண்ட்டே அடிக்காமல் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா யார் வர போகிறா, நாங்கள் தான் படுக்கிறோம், நாங்கள் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோம்பேறித்தனம், லேசி. நம்ம எதுக்கே அடிக்கணும், அப்புறம் அடிச்சுக்கலாம். இப்போ தான் தீபாவளிக்கு தான் அடித்தோம், 2 வருஷம் தான் ஆகுது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடு பிரகாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா ஒரு 200-300 ரூபாய்க்கு ஒயிட் பெயிண்ட் வாங்கியாச்சு, அடிச்சு வைங்க. ஹல்லேலூயா. சில பேர் வீட்டு பாத்ரூமில் கால் வைக்கவே முடியாது, வழுக்கி விட்டுரும். ஹல்லேலூயா. கொஞ்சமாச்சு க்ளீன் பண்ணி, கர்த்தர் உலாவற இடம், 4 பேர் ஆசீர்வதிக்கிற இடம், நல்ல வீடு நம்ம பத்திரமா, கர்த்தர் எதை நமக்கு கொடுத்துருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அதை பத்திரமா வச்சுக்கணும். 5 தாளந்து கொடுத்தாரு, 2 தாளந்து கொடுத்தாரு, 1 தாளந்து. தாளந்தை எவன் பயன்படுத்தினானோ அவன்கிட்ட அப்படியே இருந்துச்சு.
பயனே படுத்தாமல் இருக்க வேண்டியது கர்த்தர் பிடுங்கிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தான் கொடுத்தாரு, நான் எதுக்கு இதை பயன்படுத்துகிறேன் போ அப்படின்னாரு. அதே வாங்கினு போயிட்டார். அல்லேலூயா. நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. எழும்பு அப்படின்னும் போது அந்த கைத்தட்டு உபயோகிக்கணும் சொல்லும் போது வரமாட்டேது. இல்லை பாஸ்டர், அதில் நான் எழுந்தால் மட்டும் போதும், இதில் நான் சுத்தம்லாம் பண்ணேன், எப்படி பண்ணுறது, எனக்கு ஒரே வேலையாகுது பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்கள் பாளையத்தை ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. மரித்த நிலைமையிலிருந்து எழும்பு. ரெண்டாவது, மங்கி போய் காணப்படுகிற உன் வீடு, மங்கி போய் காணப்படுகிற உன் முகம், மங்கி போய் காணப்படுகிற உன் இருதயத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், மங்களிலிருந்து பிரகாசம். மரித்ததிலிருந்து எழும்பி மங்கி இருக்கிற வாழ்க்கையில பிரகாசத்தை தருவார். அதான் எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. ஆசிங்க உன்னத பாட்டு. என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் ரூபவதியை. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. என் பிரியமே. நம்ம யாரையோ பார்த்து ஹல்லேலூயா சும்மா திடீர்னு ரோட்ல போயிருப்பாங்க, அவங்க யாருன்னு கூட தெரியாது, சும்மா நான் கைவிட என் பிரியமே. ஹல்லேலூயா. ஸோ நான் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை சொல்லும் போது வராத பட்கால்கள், உங்கள் பற்கள், உங்களுடைய வாய், உங்களுடைய சந்தோஷம், இதை சொல்லும் போது அவ்வளோ அழகாக வருதுன்னா கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. என் பிரியமே என் ரூபவதியே. ஹல்லேலூயா. அப்படியே என் ஃபோனில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல வராரு. கர்த்தர் சொல்றாரு, என் நேசர் என்னோடு பேசி. அவர் ஃபோன் பண்றாருங்க. யாருக்கு? ரூபவதிக்கு ஃபோன் பண்றாரு. என் நேசர் எப்படி பேசுவாரு? ஃபோன்ல தான். ஹல்லேலூயா. என் பிரியமே நீ எழுந்துட்டியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கல, நீ படுத்துட்டியான்னு கேட்கல, ரீல்ஸ் பார்க்குறியான்னு கேட்கல, ஷார்ட்ஸ் பார்க்குறியான்னு கேட்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசர் வரார். வந்து என் பிரியமே முதல்ல எழுந்துரு. ஹல்லேலூயா. 8 மணி வரையும் தூங்குறனா முதல்ல எழுந்துரு. 10 மணி வரையும் தூங்குறனா முதல்ல நைட்டில் சீக்கிரமா தூங்கு, காலையில் சீக்கிரமா. என் பிரியமே நீ ரூபவதி. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் ஃபுல்லாக உனக்கு தான், அதை படிச்சுட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா. இப்படிலாம் சொன்னா காகத்தில் ஒரே கோவம். ஏன் வேலை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? ஹல்லேலூயா. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை பெருசு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வேலை உண்டு. படிக்கிற பசங்களுக்கும் வேலை உண்டு, படிக்காத பசங்களுக்கும் வேலை உண்டு, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை உண்டு, வேலைக்கு போகாதவங்களுக்கும் எல்லாருக்கும் வேலை உண்டு. ஸோ வேலை எல்லாருக்கும் இருக்கும். வேலைக்கு போகிறது தான் வேலை இல்லை, வீட்டில் இருந்தாலும் வேலை தான். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றேன், பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா. வாசிங்க. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? என்ன புரிஞ்சுது? கை தட்டவெல்லாம் இப்போ சொல்ல போறீங்க. என்ன புரிஞ்சுது? என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே ரூபவதி என்று அழைத்து முதல்ல எழுந்துன்றாரு. எழுந்து என்ன சொல்றாருன்னா, இதோ மாரி காலம் சென்றது. உன் வாழ்க்கையில் அடித்த புயல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதெல்லாம் உங்களை தள்ளி கொண்டே இருந்ததோ, புயலா எதெல்லாம் இருந்ததோ அது முடிந்தது. மழை பெய்து ஓய்ந்தது. ஹல்லேலூயா. புரியுதா? வெளியே தலை கூட காட்ட முடியல. ஏன்? மழை பெய்யுது பாஸ்டர். ஹல்லேலூயா. மழை பெய்யும் போது வெளியில தலை காட்ட முடியாது, ஏன்னா நனைஞ்சிருவோம். அதை போல நம்ம முகத்தை வெளியில கூட காட்ட முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை பாஸ்டர், ஏகப்பட்ட போராட்டம் பாஸ்டர், என் தலையை வெளியே காட்டினா நனைஞ்சிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மழையில நனைஞ்சிருது எப்படி இருக்கோ அதே போல நானும் நனைஞ்சிருவேன். அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, மாரி காலம் முடிந்தது, மழையும் பெய்து ஓய்ந்தது.
பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. நீ கஷ்டத்தை போட்டு அப்படியே குமுறி 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 அழுது பிரச்சனையை, ஜெபத்தை, விண்ணப்பத்தை கர்த்தர்கிட்ட ஊத்தி ஊத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபிச்சவர், அதெல்லாம் கர்த்தர் கேட்டு சொல்றாரு, குருவிகள் பாடும் காலம், சந்தோஷமான காலம் வந்தது. காட்டு புறாவின் சத்தம் தேசத்துல கேட்கிறது, என் பிரியமே ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா, என் நேசரின் சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. எழும்ப வேண்டிய நேரங்க. ஹல்லேலூயா. குருவிகள் பாட ஆரம்பித்து விட்டது, காட்டுப்புறாக்களின் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அப்படியே வசந்த காலம் தேசத்தின் மேலே வந்து விட்டது. நமக்கு இப்ப எந்த காலம்னா, எழுந்திருந்து கெம்பித்து பாட வேண்டிய காலம். என் செபித்த செபமெல்லாம் ஆசீர்வாதமா மாற போற காலம் தாங்க எழுந்து நிற்கிற காலம். ஹல்லேலூயா. மரித்ததிலிருந்து எழுந்திரு, மங்கி காணப்படுகிற நிலைமையில் இருந்து எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 15:18. முதலாவது மரித்து போயிருக்கிற காரியத்திலிருந்து எழும்பணும். ரெண்டாவது மங்கிய நிலைமையிலிருந்து எழும்பணும். மூணாவது உங்களுடைய பின்மாற்ற நிலைமையிலிருந்து எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லே கர்த்தருக்காக நான் அதை செய்வேன், கர்த்தருக்காக அதை யோசிப்பேன், கர்த்தர் தான் இங்கே எல்லாம்னு சொல்லியிருப்போம். நாள் போக போக கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே சபைக்கு வருதே நிறுத்தியிருப்போம். வாலிபர் கூட்டத்தை மறந்துருப்போம். இந்த சைடில் உபவாச கூட்டத்தை மறந்துருப்போம். நம்ம சர்ச்சுக்கு போகலாமா வேணாமா 8 மணிக்கு யோசிச்சு 8:15 குளிச்சு 8:45 வந்து சேர்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சில பேர் சீக்கிரமாக வந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சு தொடர்ந்து சீக்கிரம் வர செய்யணும். ஹல்லேலூயா. 8:15 சர்வீஸ்னா 8:15 உள்ளே வர பார்க்கணும். ஹல்லேலூயா. பின்மாற்றம் அப்படின்னா நம்ம டெய்லி ஷார்ப்பாக வந்திருந்த நாம இப்போ நமக்குள்ள உள்ள பிஸினஸ் அது இதுன்னு நெக்கப்பட்ட பிரச்சனை, அதனால பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 8:30 மணிக்கு தான் முடிவே பண்ணுறோம், பேண்ட்டு போட்டுன்னு போகலாமா இல்லை லுங்கி போட்டுன்னு படுக்கலாமான்னு. எப்போ சபை எத்தனை மணிக்கு? 8:15. இவங்க யோசிக்கிறது எப்போ? 8:30 மணிக்கு. கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்? கர்த்தர் எழுப்பணும் உங்களை நினைச்சாருன்னா எப்படி உங்களை எழுப்ப முடியும்? எப்படி எழுப்பி பிரகாசிக்க வைக்க முடியும்? முதலாவது நீங்க எங்கிருந்து எழும்பணும்? மரித்து போய் காணப்படுகிற ஜீவியத்திலிருந்து. இரண்டாவது மங்கி நிலைமையில இருக்கிற உங்களுடைய காரியத்திலிருந்து. மூணாவது பின்மாற்ற ஆவியிலிருந்து எழும்பணும். வாசிங்க லூக்கா 15:18. அதாவது இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன கதை? என்ன குமாரன்? கவனமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இளைய குமாரனின் கதை. ஆனால் சண்டே ஸ்கூல்ல சொல்லிக்கப்படுது கெட்ட குமாரனின் கதை. அது கெட்ட குமாரனோ இளைய குமாரனோ. ஆனா இளைய குமாரன் யோசிக்கிறான், என்னுடைய பங்கை கொடுத்துருங்கப்பா, நான் போயிடுறேன், என் சொத்தை கொடுத்துருங்கப்பா. அவரே கஷ்டப்பட்டு இருப்பாரு. இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? 18 வயசு ஆனோடனே அப்படியே துள்ளலாயிடும். சொத்தை பிரிச்சிங்கன்னா நானே அப்பா நானே வாடகை விட்டு தான் இருக்கிறேன், அதை பிரிச்சேன்னா என்ன எங்கிருந்து அனுப்பிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு தாய் தாக்கப்பங்கிட்ட நீங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போகிறேன் பா, இருக்குப்பா சொத்து நீ கேட்குற, கொஞ்சம் கடனும் அதையும் பிரித்து தர, நீயே கொடுத்துரு. அந்த மாதிரி கிடையாது. தகப்பனோடு தாயோடு, தகப்பனையும் தாயையும் பிரமாணம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அங்கே போய் கேட்குறான், சொத்தை கொடுத்துருங்க, நான் வாங்கின்னு போயிடுறேன், என்ன விட்டுருங்க, எனக்கு வேணாம், ஏன்னா எனக்கு ஒரே போர் அடிக்குது உங்க கூட. அண்ணனும் போரிங்காக இருக்கிறான், நீங்களும் போரிங்காக இருக்கிறீங்க, நீங்கள் கடவுளுக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு பிடிக்கலை, நான் போகிறேன் அப்படின்னு வாங்கின்னு போகிறார். வாங்கின்னு போனவர் அங்கே போய் மாட்டி சிக்கி சேதாரமாகி, தகப்பனை விட்டால் தவிடு தான் ஆகாருன்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். தகப்பனை விட்டு தவிடு எடுத்து பண்ணி மேய்க்கிறார். ஆடு மேய்க்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது, ஆனால் இவர் என்ன மேய்க்க விட்றாங்க? பண்ணி மேய்க்க விட்றாங்க. பண்ணிக்கு கிடைக்கிற தவிடு கூட தலைவர் கிடைக்கல. ஹல்லேலூயா. தவிடு கூட அப்படியே குழியில் போய் பள்ளத்தில் இருக்கிறதுலே பெரிய பள்ளமாக இருக்கிற பள்ளத்தில் மாட்டின்னு தவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தான் பாருங்க, என் தகப்பன், ஹல்லேலூயா, என் தகப்பன் வீட்டுக்கு எப்படி போவார்? பள்ளத்தில்
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு. நீ பரவாயில்ல, எங்கேயோ போயிட்ட, பரவாயில்ல, நீ என்னை விட்டு போயிட்ட. என்ன சொல்றாரு? நீ எங்க போனாலும் பரவாயில்ல. அவரை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா அவன் என்ன யோசிக்கிறான்? பள்ளத்துல இருந்து அப்பா எங்கேயோ மாட்டிக்கணுமே, என்ன பண்ண போறோம், அப்படியே போய் நான் தவறுனால யோசிக்கல. அவன் எழும்புறான். 15:18 எழுந்து, நான் எழுந்து என் தகப்பன் கிட்ட போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அறிக்கை செய்யலாம். ஹல்லேலூயா. நீங்க எழும்பணும்னு யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை எழுப்பணும்னு யோசிச்சேன்னா, நீங்க பிரகாசிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, முதலாவது என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஆமா, முன்னாடி இருந்த அன்பு என்கிட்ட இப்ப இல்லை. முன்னாடி இருந்த கர்த்தரை நேசிச்ச நேசம் என்கிட்ட இல்லை. அவர் என்ன பிரியமே ரூபவதின்னு கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கான பாத்திரமா நான் இல்லை. இப்போ நான் யோசிக்கிறேன், எழுந்து என் தகப்பன் கிட்ட போறேன். ஹல்லேலூயா. நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்யறான். வாசிங்க. இனிமேல் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழும்பி புறப்பட்டு ஹல்லேலூயா. உங்களுடைய பரம தகப்பன் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ரெடியா நிற்கிறாரு. அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்போ வருவாங்க என்னுடைய மகளும் என்னுடைய மகனும், எப்போ வருவாங்க? நான் ஆறு தழுவி கட்டி அணைத்து முத்தமிட்டு, வா மகனே, வா மகளே, உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று தகப்பன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் விரும்புவதெல்லாம் நீங்க எழுந்துக்கணும். பாவத்திலிருந்து எழுந்துக்கணும், போராட்டத்திலிருந்து எழுந்துக்கணும். உங்களை சிக்கி இருக்கிற பன்னி கூட்டத்தோடு இருக்கிற நீ எழுந்து வா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்து வா. தேவனை நேசித்து வா. வைராக்கியத்தோடு வா. விசுவாசத்தோடு வா. எனக்காக தகப்பன் ஒருத்தர் உண்டு. பண்ணிக்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவர் என்னை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்னை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை தட்டி உற்சாகமாய் எழும்பி பிரகாசி. உன்னுடைய ஒளி உன்மேல் வந்தது. ஹல்லேலூயா. என் தகப்பன் என்ன சொல்லுவாரு? எங்கிருந்து நான் எழுந்துக்கணும், எங்கிருந்து நான் உட்காரணும், இங்கிருந்து நான் எழுந்துக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நீ எவ்வளவு பெரிய பள்ளத்துல சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி, கடந்த வாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, கடந்த மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த பள்ளத்துல இருந்து யார் தூக்குவார்னு யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தகப்பன் கொஞ்சம் கை கொடுத்தானா மேலே வந்துட்டு இருப்பேன். என் தம்பி கொஞ்சம் கை கொடுத்தா மேலே வந்திருப்பேன். எங்கள் அண்ணன் கொஞ்சம் கை கொடுத்தா மேலே வந்திருப்பேன். இந்த மேனேஜர் கொஞ்சம் ஒத்துழைச்சாரா மேலே வந்திருப்பேன். இங்கே கொஞ்சம் அந்த அக்கா கடன் கொடுத்தாங்கன்னா மேலே வந்திருப்பேன். கடன் வாங்கி வாழ ஆசைப்படாதே, கர்த்தரை நம்பி வாழ ஆசைப்படு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் நம்ம அவருடைய பிரச்சனையை எப்படி யோசிப்போம்னா, கர்த்தரை வைத்து யோசிக்க மாட்டோம். அந்த அக்காவை கொண்டு வாருங்கப்பா, அவங்களுடைய கைகள் பலப்படட்டும்பா, எப்படியாவது அந்த கடன் என் கையில வந்து சேரட்டும்பா. அதுக்கு வட்டியவங்க யாருப்பா கட்டுவா? மாட்டின்னு முழிப்பியப்பா, சுமையை மேலே ஏத்திப்பியப்பா, சுமந்து கொண்டு போவியப்பா, பள்ளம் இன்னும் பெருசா போவோமப்பா. ஹல்லேலூயா. விசுவாசியே, உனக்கு கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எஜமானா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு. இன்னைக்கு அப்படிதாங்க இருக்குது. கொடுக்கும் போது ஒரு வாட்டி போய் வாங்குறோம், ஆனால் அதை வாங்கிறதுக்கு ஹல்லேலூயா. என்ன சார் கடன் வாங்குறதுக்கு எத்தனை வாட்டி வர வைக்கிறாரு? அதை விடுங்க சார், அதை வாங்கிறதுக்கு அவர் எத்தனை வாட்டி, புரியுதா? இன்னைக்கு வாங்கினவன் தாங்க ராஜாவா இருக்கிறான், கொடுத்தவங்கள ராஜாவா இருக்கும். எப்படியாச்சும் அந்த கடத்தை கொடுத்தது நம்ம, வாங்கினது அவரு. யார் இங்க எஜமானு? இந்த டைம்ல கர்த்தர் இதை வேற மாதிரி எழுதிருப்பார். ஹல்லேலூயா. ஆனாலும் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டீர்களே, மனுஷிகத்துக்கு அடிமையாகாது இருங்கள். நீங்க ஒருவேளை திடீர்னு மறிச்சா அந்த கடன் கொடுத்தவன் உங்களுக்கு எஜமானா இருப்பான். கர்த்தர் எஜமானா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய காரியம், நான் பள்ளத்தில் இருக்கிறேன், அப்படியே வேதனையில் இருக்கிறேன், இது எனக்கு முடிஞ்சா நான் அப்படியே ஏதாவது பண்ணி ஏதாவது என்ன ஏதாவது கடன் வாங்குவது தான் அந்த ஏதாவது. ஹல்லேலூயா. அந்த அக்கா ஏதாவது பண்ணி நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், அந்த சீட்டுக்கு முன்னாடி அந்த அக்கா எனக்கு முன்னாடி ஒரு முதல்ல கொடுத்ததுன்னா முதல்ல மாதிரி மாட்டிப்ப உள்ள போயிட்டு. கர்த்தரை நம்பி ஜீவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க செங்கடல் முன்னாடி போய் நின்றுட்டு, பா இவ்வளோ பெருசா இருக்கு, 2 பைப்பை போட்டு இப்படி தண்ணியை உரிவோம், மோட்டர் போட்டு எப்படியாச்சும் பொழந்து நினைச்சாங்களா? அவங்க நினைச்சிருந்தா எகிப்து பார்வோன் கையில வெட்டுப்பட்டே செத்திருப்பாங்க. கர்த்தரை நம்பி கையை உயர்த்தி செங்கடலை பிளப்பார், நடக்க செய்வார், அதிலே பார்வோனையும் அழிக்க செய்வார். அவர்தான் இயேசு. அவரை நம்பினால் நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. நிறைய டைம் நிறைய டைவர்ஷன். நான் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது அந்த சீட்டு முடியணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது கடன் அந்த அக்கா கொடுக்கணும், இப்படிலாம் யோசிக்காதீங்க. சேஞ்ச் யுவர் தாட் ப்ராசஸ். உங்க தாட் ப்ராசஸே மாத்துங்க. கர்த்தரை நம்புங்க. இந்த நிலைமையில, இந்த பலத்திலிருந்து ஒருத்தர் என்ன தூக்க முடியும்னா அது யெகோவா என்னும் தேவன் மாத்திரம் தான். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 60:1-2, எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. ஹல்லேலூயா. எது வந்தது? ஒளி தான் அவருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை தான் ஏசாயா சொல்றான், எழும்பி பிரகாசி. அடிமை தனத்தில் இருக்கிற இஸ்ரேல், அடிமை தனத்தில் இருக்கிற சீயோனே குமாரத்தின்னு சொல்றாரு. குமாரன்னு சொல்ல என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே. ஏன்னா மணவாளன் மணவாட்டியை நேசிக்கிறார். சீயோனில் நம்மளை ஆயத்தம் பண்ணும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது மரித்த நிலைமையிலிருந்து எழுந்துக்கணும், இரண்டாவது மங்கிய நிலைமையிலிருந்து எழுந்துக்கணும், மூணாவது ஹல்லேலூயா பின்மாற்ற ஆவி. ஹல்லேலூயா. நான் ரெகுலராக செய்வேன் பாஸ்டர், இந்த 2 வாரம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பாஸ்டர், ஒரு சின்ன மனசில் கொஞ்சம் ப்ராப்ளம். உன் ப்ராப்ளத்தை ஓரவை, கர்த்தருடைய வேலையை முதலவை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேலையை செய்யாமலேயே நம்ம செய்துட்டு வர அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நம்ம பிரச்சனையை ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே அதை பார்த்துட்டு போவோம். கர்த்தர் பார்ப்பாரு, என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மமாக இருக்கிறாரே, என்ன பண்ணுவது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வேலையை எதற்காக விடாத, எதையும் கர்த்தருக்காக விட்டுரு, ஆனால் கர்த்தருடைய வேலை எதற்காகவுமே. ஹல்லேலூயா. தொடர்ந்து செய்கிற வாலிபர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஜனவரியில் அப்படியே பாவராக இருப்பாங்க. ஏன்னா டிசம்பரில் அப்படியே அந்த கேரல் ரவுண்ட்ஸ், கிறிஸ்மஸ்ஸு, அப்படியே அந்த வேலைகள். ஜனவரி 1ஆம் தேதி நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை வாங்கிட்டு பொங்கல் வரையும் பொங்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா பிப்ரவரியில் தொங்கி போயிடுவாங்க. அதே வாக்குறேன் அப்படின்னு அப்படியே வாயில் அரிக்க. திரும்பி மார்ச்சில் தள்ளுபடி வரும், ஏப்ரலில் விடுமுறை கொண்டாட்டம், மே மாதம் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஏன்னா ஊருக்கு போயிருந்தேன் பாஸ்டர், ஃபங்க்ஷன் பாஸ்டர். திருப்பி ஜூன் மாதம் ஆடியில் கூழ் ஊற்றிட்டு ஆவணி அடி வாங்கிட்டு செப்டம்பர் மாதம் வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. இப்படி நின்னா கூட பரவாயில்ல. திரும்பி தீபாவளியை நோக்கி ஒரே ஒரு பட்டாசு பாஸ்டர், குழந்தை தானே வெடித்தது. எதற்காக வெடிக்கிற? நரகாசுரனுக்காக வெடிக்கிறியா? அதே வெடியை கிறிஸ்மஸ் கொடுத்து வெடி. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தோடு கலக்கவே பரவாயில்ல பாஸ்டர், நீ எதெல்லாம் சொல்றியோ அதுதான் உன் பாவமே. ஹல்லேலூயா. நான் தொடவே இல்லை. அந்த பொங்கலை நான் எப்படி பாஸ்டர் சாப்பிடுவேன்? என் புள்ள ஆசைப்படுறது அதுக்கு மட்டும் தான் கொஞ்சோண்டு. ஹல்லேலூயா. அந்த வடையை நான் தொடவே இல்லை பாஸ்டர், பொட்டு குழந்தைங்களுக்கு மாத்திரம் இப்படி ஒன்று அப்படி ஒன்று. கவனம். நீங்க எழும்ப வேண்டும் என்றால், பிரகாசிக்க வேண்டும் என்றால், விட வேண்டியதை விட்டால் மாத்திரம்தான். இதெல்லாம் எனக்கு எப்படி பாஸ்டர், உலகத்தோடு ஒன்றே இருக்குன்னு உலகம் சொல்லுது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்நிய நுகத்தோடு. நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், வைராக்கியம் உள்ளவர்கள். மொர்தெகாய் அவன் யாரையும் மதிக்கவே இல்லை. நீ பெர்சியனாரு, நீ அஸ்ரனியாரு, ஆகாகனியாரு, நீ பெஞ்சமின் கோத்திரமா, யாரா வேணா இருற அமலேக்கியா, நான் யூதன், யார் முன்னாடி தலை வணங்கவே மாட்டேன், நான் கிறிஸ்துவன், யார் முன்னாடி குனிந்து நிற்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொன்னால் அவர் செய்வார். அவருடைய உடன்படிக்கை பிடித்து கொண்டு ஓடுகிறவன். இயேசுவின் ரத்தத்துல தான் எனக்கு விடுதலை, மருந்து மாத்திரையில கிடையாது. கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார், சீக்கிரமா தருவார். நிறைய பேர் சீக்கிரமா குழந்தை பெற்றுக்க போறீங்க.
கர்த்தர் கையை வச்சு உங்க வயித்தை தான் தொடுறாருங்க. பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ரெண்டுத்துலயும் சூப்பரா பூர்ணமா இருக்கிறோம், உண்மை இல்லாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களை வெளிப்படுத்தல, உண்மை உள்ளவர்கள் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தடையில்லாம வரும். ஹல்லேலூயா. உண்மை மிஸ் ஆச்சுன்னா வர வேண்டிய ஆசீர்வாதம் அங்கேயே தான் நிற்கும். நீங்க 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு தடையே நாம தான். என்ன ஆசீர்வாதம்னா நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் 8 மாசம் நீ அலகலிச்ச, 8 மாசம் மரணத்தின் விளிம்புல இருந்த, 8 மாசம் மங்கி போயிருந்த, கர்த்தர் சொல்றாரு எழும்பி பிரகாசி. உன் வேலையில எழும்பி பிரகாசி, உன் கடன் பாரத்திலிருந்து எழும்பி பிரகாசி, எந்த பள்ளத்தில் இருக்கிறியோ அதிலிருந்து எழும்பி உன் ஒளி வந்தது. ஒளி வந்தவங்க மாத்திரம் கையை தட்டுங்க, வராதவங்க கையை தட்டாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்ட. வாசிங்க ஏசாயா 52:1. ஹல்லேலூயா. சம்டைம் தூங்குவோம்ல, என்ன பண்ணுவோம்? அப்போ வீட்டில் அம்மா வந்து அடி எலும்பு அப்படின்னு ஒன்று எழுந்துருவோமா? 2 வாட்டி சொன்னாதான். உங்களுக்கெல்லாம் 10-15 வாட்டி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். உங்கள் மோஜலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 52வது அதிகாரம் சீயோனை பார்த்து சொல்கிறாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நல்லா கையை தட்டி உற்சாகமா, விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனோ இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்மளே கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கு காம்படிஷனாக 10 பேர் வருவான். உந்தோட எந்த நல்லா இருக்கு பாரு, நான் இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன்னு நிறைய காம்படிஷன் நிறைந்த உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அந்நியனும் இனி உன்னிடத்தில் வருவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்து போன காரியத்திலிருந்து எழுந்திரு, மங்கி போன நிலைமையிலிருந்து எழுந்திரு, உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து எழுந்திரு. 4வது வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தூசி? ஹல்லேலூயா. என் செல்ஃபிக்கில் கொஞ்சம் இருக்கும் பாஸ்டர், பீரோக்கு அடியில் கொஞ்சம் இருக்கும் பாஸ்டர், செல்ஃபுக்கு மேலே கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா ஒரே தூசியா கொட்டும் பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த தூசியை உதறிவிட்டல்ல, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தூசியா இருக்கிறதோ, இந்த வெண்மையான உடையில எதெல்லாம் அழுக்கு படிந்திருக்கிறதோ, எதெல்லாம் தூசியாய் காணப்படுகிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, தட்டி விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதறி விட்டு எதெல்லாம் தூசின்னு நீங்களே வீட்டுக்கு போய் ஒரு நோட் எடுத்து தூசி அப்படின்னு எழுதி கீழே எழுதுங்க. என்னுடைய வெண்ணிறத்தை, என்னுடைய வெண்மையான இந்த உடையை எதெல்லாம், எந்த தூசியெல்லாம் கலங்கப்படுத்துகிறதோ அதையெல்லாம் உதறிவிட்டு நான் எழுந்திருக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொன்ன அல்லேலூயா பெருசா எனக்கு தெரியல. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. வேற எவ்வளோண்டு அல்லேலூயா பாருங்க. அப்போ தூசி உங்களோட ஒயிட் ஷர்ட்லையும் உங்கள் ஒயிட் ஷாரிலையும் அப்படியே தான் இருக்கும். இல்லை பாஸ்டர் நீட்டாக இருக்கு, அயன் பண்ணி தான் வந்திருக்கேன். உங்களுடைய வெண்மை உடையில் இல்லை, பரிசுத்தம் ஆகிய வெண்மையான அந்த உடையில இருக்கிற தூசியை ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பவரை என்கிட்ட எடுத்துக்கொள். அடுத்தது பாத்தீங்களா, எழுப்புறாரு. எழுமனோட என்ன பண்றாரு? அலங்கார வஸ்திரத்தை போடுறாரு. நமக்கு முக்கியமானது என்னது? எதெல்லாம் அலங்காரமான வஸ்திரம் என்பதை ஒரு நாள் உங்களுக்கு தனியா எடுக்கிறேன். இப்போ டாபிக் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் தூங்குற மாசமா, பள்ளத்துக்குள்ள போற மாசமா, படுக்கிற மாசமா? என்ன மாசம்? month of arise and shine. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இங்கிலீஷ்ல, arise and shine. எழும்பி பிரகாசி. பாஸ்டர், நாங்க ஸ்கூல் பக்கமே போதில்லை, எங்களை போய் இங்கிலீஷ் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல arise and shine, arise and shine, arise and shine, arise and shine. எழும்பு பிரகாசி, எழும்பு பிரகாசி. உங்க மேல இருக்கிற பிரகாசம் இல்ல, டார்ச் லைட் போடுற பிரகாசம் இல்ல, உன் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உன் மேல் உதித்தபடினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது, முதலாவது என்னது? மரணத்திலிருந்து. இரண்டாவது மங்கிய நிலைமை. மூணாவது பின்மாற்றத்திலிருந்து. நாலாவது, அஞ்சாவது வாசிங்க எபேசியர் 5:14. ஆதலால். அப்ப எதிலிருந்து விழிக்கணும்? ஹல்லேலூயா. தரிசனத்தில் தூங்குறியா? பிரசங்க டைம்ல தூங்குறியா? ஜப டைம்ல தூங்குறியா? நல்லா வேத வாசினே இருப்பாங்க, எழும்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தாங்க தூங்கணும். ஆபிரகாமே எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? 400 வருஷம். ஹல்லேலூயா. நம்ம இப்போ 2 வாட்டி தூங்கிட்டோம்னா அப்போ எத்தனை வருஷம் நீங்களே? ஹல்லேலூயா. சரி, இதை மாதிரி எத்தனை வாட்டி தூங்குறோம் நீங்கள் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எத்தனை வாட்டின்னு உங்களுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் எபேசியர்ல, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்பார் என்று சொல்லி இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம் எழும்பி பிரகாசிக்கணும், ஒளி நம்ம மேலே வரணும். அப்படின்னா தூங்குங்கிறவங்க கூட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தூங்குறவங்களோட இருக்கக்கூடாது. நம்ம நிறைய உழைக்கணும், வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சாதிக்கணும். நான் இதுக்கப்புறம் பார் எப்படி இருக்க போறேன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போய் பத்துக்கினா எங்கேயாவது மோட்டிவேஷன் கிடைக்குமா? ஹல்லேலூயா. என் சகோதரர் நல்ல உழைத்து எனக்காக பாதுகாத்தார், அவர் மரிச்சிட்டாரு, அவரை கட்டி பிடிச்சி படுத்துனா எனக்கு எப்படியாச்சும் அவரை போல் நானும் சாதிக்க முடியுமா? முடியுமா? சாந்தமான இடம் எங்க பாஸ்டர்? சுடுகாடு தான். கரெக்டு தான். அதுக்காக அங்கே போய் வாழ? ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் திட்டினாலும் திரும்ப திட்டாத ஒரே இடம் கிரேவியார்டு தான். ஹல்லேலூயா. சட்டங்களை புதைக்கிற கல்லறை தோட்டம் தான். நம்மளை திரும்ப திட்ட மாட்டார்கள், கடன் கேட்க மாட்டார்கள், பிரச்சனை வராது, எதை பண்ணாலும் அமைதியே படுத்துக்கொண்டே இருக்கிற இடம் தான். அதுக்காக அங்கே போய் வீடு கட்டி வாழ முடியுமா? ஹல்லேலூயா. நீ தூங்குகிற இடத்துல இருந்தால், அவள் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும், நிறைய பேருக்கு 1000 பேருக்கு அவர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணவராகவே இருந்தாலும், மரித்தால் மரித்தவர் தான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு ஞானமும் உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. ஹல்லேலூயா. மரித்து போன இடத்தில் நீ தூங்கிக் கொண்டே இருந்தால் கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. அது உடனே செத்து போனவங்க பார்த்தல 10 கிலோ பஸ் நாயாங்க இருந்துன்னா அப்படி கிடையாது. பாவத்தில் மரித்து பாவம் பூரணமாச்சுன்னா என்ன நடக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பாவம் பூரணமடையும் பொழுது மரணத்தை
அந்த மாதிரி மரணம் அடைந்த அநேக நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பாங்க. தேவையில்லாத உலக நண்பர்கள், உலக சுவாகாசம், அப்படியே இங்கே அங்கே போகலாம், இங்கே போகலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு மரித்து போன இடத்துக்கே கொண்டு போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நானே. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி வரும், உங்களை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. இயேசு என்னும் ஒளி உலகத்தில் வந்த உடனே, இயேசு என்னும் ஒளி உள்ளத்தில் வந்த உடனே, யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஒரே பேரானவர், அவரே யெகோவா, அவர் உங்க மேல வந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒளி இயேசு வந்த உடனே யெகோவா உங்க மேல உதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படின்னு சொல்றோம்ல, இல்லை முடிக்கல, உடனே போயிடாதீங்க அப்படின்னு சொல்றோம்ல. எதுக்கு சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? இல்லை பாஸ்டர், உங்க அப்பா பெரிய பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, அப்புறம் நாங்கள் கற்றுக்கணும், இப்பயும் எல்லாம் அதான் சொல்றோம். அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. எதுக்கு அப்படி சொல்றோம்? ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், பரிசுத்தம் நிறைந்தவர், சத்தியம் உள்ளவர், அவரை ஒருவராலும் பார்க்கவே கூடாதபடி பிரகாசமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. மோசேவை பார்த்து அப்படியே ஜனங்கள்லாம் முறுமுறுக்கும் பொழுது அவனை கண்டு பயந்தார்கள். எதனால? அவன் நல்ல பாடி பில்டா இருந்ததுனாலயா? அவனுடைய முக பிரகாசம், கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மேல பிரகாசித்ததுனால பயந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஜனங்க பயப்பட போது, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒளி வந்தது, நான் உண்மையில உதித்தேன், மகிமையின் பிரகாசம் உண்மையில. ஹல்லேலூயா. அப்போ ஏன் அந்த ஒளி மோசே மேல வந்தது? ஏன் அவன் பிரகாசமா இருந்தான்? ஏன் ஜனங்க மீது பிரசனம் தான் அவனோட அடையாளம், பிரசனம் தான் அவனோட அட்ரஸ். கர்த்தர் அவனோடு இருப்பதை உலகம் அறிந்து கொண்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம எழும்பிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைட், சோர்ஸ் ஆஃப் பிரகாசம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்திலே ஒளி வாங்கி நாம் பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் போதுதான் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. லைட்டுக்கு லைட் ஓர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஹீப்ரூல. ஆனா கர்த்தர் உதிப்பார் என்பதற்கு யெகோவா, யோத்ஹே வாவ்ஹே, யாவே உங்க மேல உதிப்பார். ஹல்லேலூயா. லைட் ஆஃப் த கிரைஸ்ட் உங்களுக்குள்ள வந்தா யாவே உங்களை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆழமான சத்தியம் எபிரேய படித்தவர்களுக்கு மாத்திரம்தான் புரியும். ஹல்லேலூயா. ஈவினிங் கிளாஸ் வரவங்களுக்கு தான் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமென் ஏன் சொல்றேன்னா, 7 விதமான பலிகளையும் 14 விதமான காளைகளையெல்லாம் வச்சு ஆராதிச்சு பிழையாம் தீர்க்கதரிசியால் ஏற்பட்ட காரியம் நம்ம அந்த மேசியால பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் தான் பிதா கிட்டேயே போக முடியும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து சிலுவையில முடித்தபடியினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெகோவா என்கிற பிதாவிடத்தில் நான் வருகிறேன், அவருடைய நாமம் அன்றி அவரிடத்தில் கிட்ட போகவே. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போகவே. யெகோவா அவ்வளோ பவர்ஃபுல்லான தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் ஆளக்கூடியவர். அவரிடத்தில் ஒரு ஆப்ளிகேஷனுக்காகவோ அவரை பார்க்கும்படியாகவோ அவரிடத்தில் செல்ல வேண்டும் என்றால் நம்மால் போக முடியாது. பாவம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த இடத்துல இருக்கிறபடினால நம்ம தேவனை பார்க்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, உன் நாமத்துல போவாத, ஏன் நாமத்துல போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன். அவருடைய ரத்தம் உங்களை மூடிக்கொண்டு அப்படியே கொண்டு போய் பிதா கிட்ட நிறுத்தும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களால் ஒரு பிரமாணத்தை செய்து முடிக்க முடியாது, எல்லா பலியும் செலுத்த முடியாது. பிரமாணத்தை அறிந்து தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை கணக்கிட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே புரிந்து கொண்டது மேசியாவை பிரமாணத்தில், எலியாவும் எலிசாவும் புரிந்து கொண்டது
பிரமாணத்தில். ஏசாயா தீர்க்கதரிசி அவ்வளவு அழகா கிறிஸ்துவின் வருகையை 9வது அதிகாரத்திலையும் 41, 42 எப்போ இயேசு வருவார், எப்போ அடிக்கப்படுவார், இரண்டாவது வருகை பற்றி எல்லாத்தையும் தெளிவா எழுதின ஏசாயா எதை பார்த்து எழுதினாரு? பிரமாணத்தை வைத்துதான். மோசேவால் கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணத்தை ஆராய்ந்து அறிந்து தான் கிறிஸ்துவின் பிறப்பை எழுதினார் ஏசாயா. அதே கிறிஸ்துவின் பிறப்பை எழுதினார் சகரியா. அதே காரியத்தை தொடர்ந்து எழுதினார் மல்கியா. இவர்கள் எல்லாம் படித்தது பிரமாணத்தை தான். இந்த பிரமாணத்தை நம்மளால கீழ்ப்படிந்து நடந்து அந்த அதிகாரத்தை செய்யவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமான கடினமான நீதியை பிறப்பித்து நம்ம செய்ய முடியாதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து எல்லா பிரமாணங்களையும் முடித்து எல்லா நீதியையும் முடித்து இது என்னால மாத்திரம்தான் முடியும்னு சொல்லி எல்லாவற்றையும் முடித்தார். முடித்ததுனால தான் நம்ம பிதா கிட்ட போக வேண்டும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் தேவனோ யாக்கோபின் தேவனோ உங்ககிட்ட வரேன்னு சொல்ல முடியாது. தேவனோ அப்படின்னு சொல்லலாம், தேவர்கிட்ட போக முடியாது. போனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மகனாகிய நான் உம்மிடத்துல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எழும்பி பிரகாசித்து கிறிஸ்து என்னுங்க ஒளி வந்தால்தான் யெகோவா என்னும் தேவன் உங்க மேல உதிப்பார். புரிஞ்சுச்சா? இங்க ஒளின்னு இருக்கு. அடுத்ததுதான் கர்த்தர் சொல்றாரு, பூமி இருளிலையும் அங்கே இங்கே பிரச்சனை இருக்கும், ஆனாலும் கர்த்தர் உங்க மேல உதிப்பார். ஒளி என்பது முதல் வருகை, கர்த்தர் உதிக்க போவது இரண்டாவது வருகை. முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் முக்கியமான கனெக்ஷன் இருக்குங்க. முதல் வருகையில் எப்படி வந்தார்? அவரு ஒளியா வந்தாரு. இரண்டாவது வர போறாரு ராஜாதி ராஜாவாய் 1000 வருடம் அரசாலும் தெய்வமாய். சீயோனே கம்பீரி, சீயோன் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா வருகிறார், வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். வாசிங்க யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அவரை தேடினால் அவரிடத்தில் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. முடமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, ஊனமா இருக்கிற நம்முடைய வியாபாரம், ஊனமா இருக்கிற நம்முடைய வருமானம், ஐஸ்வர்யம் எதெல்லாம் முடங்கி கிடக்குதோ கர்த்தர் சொல்றாரு எழும்பு. அல்லேலூயா. 4 கை தட்டி தான் பார்த்தேன். கர்த்தர் அவங்கள மாத்திரம் ஆசீர்வதிக்கட்டும். எழும்புறது மாத்திரம் இல்ல, பிரகாசிக்கவும், பிரகாசிப்பது மாத்திரம் இல்ல, என் ஒளியை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒளி கொடுப்பது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல ஏற்படுகிற இந்த செய்தி டெய்லி யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒன்று இஸ்ரேலை பத்தி சொல்லிக்கிட்டே, அசபுல்லா அடிச்சிடுச்சுன்றான், காசா எழுந்திருச்சுன்றான், அங்கன்றான் இங்கன்றான், சுத்தி சுத்தி இஸ்ரேலை பத்தி சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கவலைப்படாதீங்க, இஸ்ரேல் பத்திரமா தான் இருக்கும். இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்ம எங்கேயோ பிறந்த நாமளே அந்த நாமத்தை எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்னா உண்மையா அவருக்கான சொந்தமான ஜனமாகிய இஸ்ரேலை கர்த்தர் எப்படிங்க கைவிடுவாரு? ஹல்லேலூயா. அதுதான் சொல்றார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உண்மையாவே காரிருள் இஸ்ரேலை இப்ப மூடிக்கொண்டுதான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் தப்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு யூடியூபர் சொல்றான், எப்படி தப்பிக்கும் தெரியலையே. 2 லட்சம் ராக்கெட் வச்சிருக்காங்களாம் அசபுல்லா, அந்த ஈரான் டீம், காசா, அப்புறம் கஃபுல் ஏதோ ஒரு டீம். 3 பேர் சுற்றி நிற்கிறாங்க. ஜோர்டான் அகைன்ஸ்டாக இருக்குது, அரபு எதிராக நிற்குது, சவுதி இப்போ கை கோக்குது, ரஷ்யா உள்ளே வருது, சைனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இதெல்லாம் சுற்றி நிற்குது. இஸ்ரேல் எப்படி தப்பிக்கும்? மொத்தமே 98 லட்சம் பேர் தானே இருக்கிறாங்க. 98 லட்சம் பேரே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி 4வதா ஒருத்தர் அக்கினியில் உலவரார், யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொன்னா பாருங்க பாபிலோன்ல. அந்த மாதிரி அந்த 98 பேருக்கு நடுவில் ஒருத்தர் உலாவிட்டு இருக்காரு. அவர் தான் காக்கிறாரு. இஸ்ரேலுடைய கண்டுபிடிப்பு அல்ல, தேவனுடைய கண்டுபிடிப்பு. ஹல்லேலூயா. இந்த 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 உலகமே எதையாவது உத்து பார்க்கலாம். அண்டார்டிகாவை பார்க்கலாம், அங்கே ஐஸ் கட்டிலாம் கரையதான்.
ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம், அங்கே எந்த கண்டங்கள் ஏதோ பிரச்சனையா, எங்கெங்கேயோ பார்க்கலாம். ஆனால் எதுவுமே எதையும் பார்க்கல. இந்த உலகமே ஒன்னே ஒன்று தான் பார்க்குது, அது இஸ்ரேலை மாத்திரம் தான் பார்க்குது. ஏன்னா நீதியுள்ள நியாயாதிபதி அங்கே தான் இருக்கிறாரு, அங்கே தான் வரப்போகிறாரு. உலகம் சமீபம் என்பதை இஸ்ரவேலை பார்த்து தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதனால் சொல்லு, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், இதோ உன் ராஜா வரப்போகிறார், நீ பயப்படாதே. விருத்த சேதனம் இல்லாதவனோ அந்நியனோ இனி ஆளப்படுவதில்லை, கிட்ட கூட வரமாட்டான். ஏன்னா 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. வசந்த காலம் துளிர்க்கும், 70 வருடம் காலம் கழித்து சேனைகள் இஸ்ரேலை சூழ்ந்து நிற்கும். எல்லாவற்றையும் இஸ்ரேல் தும்சம் பண்ணிவிட்டு அழகாக ஆலயத்தை கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், நம்ம மத்திய வானிலை இருப்போம், அவரோடு இருப்போம். 7 வருஷம் முடிந்த பிறகு 1000 வருட அரசாட்சி கர்த்தர் நம்மை கொண்டு போவார். பாஸ்டர், அதுக்கு முன்னாடி என் கடத்தை மாத்திரம் அடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த 2025க்குள்ளேயே 24 முடிஞ்சு 25 ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் விடுதலையாக உங்களை நடத்துவார். எழும்பு, பிரகாசி, உன் ஒளி வந்தது. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அல்லேலூயா. வாசிங்க என்னாகமம் 6வது அதிகாரம், என்னாகமம் 6வது அதிகாரம் 23. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற முறையை ஆரோனுக்கு மோசேக்கும் சொல்றார். நீங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, சபையை ஆசீர்வதிக்கும் போது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய விதமாவது. எல்லாம் முழங்கால் படிடுவோம். வாசிங்க, நல்ல கையை தட்டுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, நல்ல கையை தட்டி உற்சாகமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் சமாதான கட்டளையிடுவார். ஷாலோம். சமாதானத்தின் தேவன் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய பிரசன்னமோ, அவருடைய முக பிரகாசமோ உங்க வாழ்க்கையில ஒலிக்கும். இந்த செப்டம்பர் 1 கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறபடியால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரே உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ நிற்கும் இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம். சகலத்தையும் உன் பக்கம் திருப்பிக் கொள்வாய். சாபமானது உன்னை இதுவரை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த காரியம், எதெல்லாம் உன் வாழ்க்கையில நசுக்கி போட வேண்டும், இது என்னை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. இங்க இருந்து என்னால எழும்பவே முடியல, எழுந்திருக்கவே முடியல, இது எனக்கு சாபமாய், கஷ்டமாய், நஷ்டமாய், என்னை ஒரு மாதிரி பண்ணி என் கர்த்தருக்குள்ள இருக்கவே கூடாதபடி என்னை பிடித்து கொண்டிருக்கிறதே என்று யோசிப்பாயானால், கர்த்தருடைய நீதியின் வலக்கரம் உன்னை பிடித்து தூக்குகிறது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. Arise and shine. பலன் இல்லப்பா, சத்துவம் இல்லையே, எப்படி எழுந்துக்க போறேன்னு யோசிக்கிறேனா, ஒரு கரம் உன்னை இப்ப பிடிக்குது பாருங்க, ஒரு கரம் உங்களை தொடுது பாருங்க, ஆவியில உணருங்க. ஒரு கரம் உங்களை பிடித்து தூக்கி கொண்டு இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் யாரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? எனக்கு யாருமே இல்லை, கை கொடுக்க என்று யோசிக்கிறாயா மகளே? ஒரு கரம் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது, விடாமல் உன்னை பிடித்து கொண்டு இருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையில அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் உன்னை பிடித்து தூக்கி கொண்டு இருக்கிறது. It's not the worldly hand, it's a divine hand from above. உன்னதத்தில் இருந்து ஒரு கை உன்னை தொடுகிறது, உன்னதத்தில் இருந்து ஒரு கை உன்னை தொடுகிறது, உன்னதத்தில் இருந்து ஒரு கை உன்னை தொடுகிறது. ஷகாவ் தரமே கேச்சவாவ் ரட்டா ரகாமாவ் ஷதேமே ரீவாவ் தரபாவா. இந்த வேளையில கர்த்தருடைய முக பிரகாசம் உன் மேல் உதிக்கிறது. போ வெளியே, பிசாசே போ வெளியே, வெளியே போ. அதிகாரமே இல்லை,
Reshaka namurian tarakanturama. Ribauda remeshe ke cheribanturava. Raudriyama kante beshetere mautarabaudya kantaraba. Ragaragala balada shada ragamata ragaraba. Rebesheteria turamataraba. உன்னை கர்த்தர் பிடிக்கிறார். இந்த காலை வேளையில உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். உதறிவிட்டு ஓடும்படியாய் பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். அவருடைய வலது கரம், நீதியின் வலது கரம் உன்னை பிடிக்கிறது. கர்த்தர் உன்னை தூக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உன்னுடைய கரங்களை பிடிக்கிறார். உங்க கரங்களை பிடிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை திறக்கும்படியாய் ரௌமதா காந்தரமா ரகதக ஷகதமா ரகதேவே ஷதுரியாமா தரபா ரௌதரமா உசரபா அபிஷேகம் போ ரேஷபௌதரமா அபிஷேகம் புறப்பட்டு வருவதாக. வல்லமை வல்லமை வல்லமை. Your light has come. Your light has come. உன்னுடைய ஒளி வந்ததே. பௌரபௌ ஷவேகே மாந்தரோ ரபதர ஷதரதரந்தரமா. ஓ ஹalleluya. கர்த்தரே அவருடைய முகத்தை உன் மேலே பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடட்டும். சமாதானம் பிறக்கட்டும், சமாதானம் பிறக்கட்டும், சமாதானம் பிறக்கட்டும். கடன் பாரத்திலிருந்து சமாதானம், கஷ்டத்திலிருந்து சமாதானம், அடைக்கப்பட்ட வாசலிருந்து சமாதானம். Let there be peace. சமாதானம் வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன்.